ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் தொடர்ந்து கடவுள்களோட பெருமைகளும் அவங்களோட பிறப்பின் ரகசியங்களையும் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமான் தாங்க. அதாவது தமிழர்கள் மலேசியாவில் 10 மலை முருகன் குகை கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதனோட வரலாறுகளும் சிறப்புகளும் தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கோவிலை கட்டினவங்க நம்மளோட தமிழர்கள்னு சொன்னால் உங்களால் யாருனாலேயாச்சும் நம்ப முடியுமா? ஆமாங்க, மலேசியாவில் ரொம்பவே அடையாளமாக பார்க்கப்படுற, அதாவது மலேசியா அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு அடையாளம், ஒரு பெரிய ஊசி கொண்ட கோபுரம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அடையாளம்னு சொல்லிட்டாலே நம்ம 10 மலை முருகப்பெருமானோட முருகன் கோவில் தாங்க. இதை வந்துட்டு உருவாக்குனவர் தமிழர்கள்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதாவது அதிக எண்ணிக்கையில் வழிபடக்கூடிய கோயில்களில் ஒன்று இந்த 10 மலை முருகன் கோயில். நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் இப்போ நிறைய பக்தர்கள் வந்துட்டு அங்கே போய் அந்த 10 மலை முருகன் கோவிலை வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இருக்கிற இந்த கோவில் மலேசியா தலைநகரான கோலாலம்பூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்துக்கள் தவிர சீனர்கள் தங்கள் குறை தீர வேண்டிக் கொள்வதுடன் இங்கே சொல்லிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இந்துக்களை போலவே அழகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற எல்லா வேண்டுதலும் இங்கே செலுத்திட்டு வர்றாங்கன்னு சொல்கிறாங்கங்க. இந்து மதத்திற்குரிய கோயில்களாக இருந்தாலும் மத பாகுபாடு என்று அனைவரும் இந்த கோவிலில் பூஜை செஞ்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. 10 மலை குகை கோயில் தைப்பூச திருவிழாவுக்கு ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கோவில் 1891ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. இப்போது இந்த முருகனை தரிசிக்க கரடு முரடான பாதைகளை கடந்து செல்ல வேண்டிய, அதுக்கப்புறம் தான் 1938ஆம் ஆண்டு இந்த மலை கோவிலுக்கு செல்றதுக்கு 272 படிக்கட்டுகளை கொண்டு 3 நடைபாதைகள் கட்டப்பட்டிருக்குங்க. இதை தவிர தனியே ரயில் பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. இவ்வழிகளை பயன்படுத்தி தரையிலிருந்து 400 அடி உயரத்துக்கு கோயிலில் சென்று சுப்பிரமணிய சுவாமியை நம்ம வழிபட்டு வரலாங்க. ஒரு காலத்தில் ஒரு ஒற்றையடி பாதையாக தான் இந்த ஒரு இடம் இருந்துச்சு. காலப்போக்கில் இது மாறி உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு இடமாக 10 மலை திருத்தலம் அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றுலா பயணிகளால் அதிகமாக ஈர்க்கப்படுற ஒரு இடமும் இதுங்க. 10 மலை தைப்பூச திருநாளுக்கும் ரொம்பவே புகழ்பெற்றது. ஒவ்வொரு தைப்பூச திருநாளும் 10 மலை கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் 1 கோடி தரிசனம் செஞ்சிட்ருக்காங்க. இதனோட வரலாறுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தமிழர்கள் மலேசியாவில் கூலி தொழிலாளர்களாக பணி செய்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போவும் நிறைய பேர் நம்ம தமிழர்கள் போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதுபோல் தான் அங்கே வேலை செஞ்சுட்டு வந்துருக்காங்க. அப்போது தொழிலாளரான தலைவராக இருந்த காயோரோகணம் பிள்ளை அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. இவரது முயற்சியால் கோலாலம்பூரில் 1873ஆம் ஆண்டு மாரியம்மன் கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. ஒரு நாள் கனவுல தோன்றி அம்பிகை என் இளைய மகன் முருகனுக்கு அந்த குகை கோயில் கட்ட உத்தரவிட்டிருக்காருங்க. அதாவது அவரோட கனவுல யாருன்னா மாரியம்மன் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, என்னோட இளைய பிள்ளை மகனுக்கு இது மாதிரி கோயில் கட்டணும்னு சொல்லி. இதையடுத்து காயாரோகம் பிள்ளை மகனான அம்புசாமி பிள்ளை இவங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணப்ப தேவர் என்பவர் 3 பேரும் இணைந்து காடாக கிடந்த 10 மலை அந்த கோவிலை 1888 வேல் ஒன்றினை வைத்து வழிபட தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வழியாக வந்தவங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலை கட்டி இப்போ 10 மலை முருகன் கோவிலாக கட்டி முடிச்சிருக்காங்க. 1939 2 வழிப்படிகளாக இருந்திருக்குது. இப்போ 3 வழிப்படிகளாக மாற்றிருக்காங்கங்க. இந்த காயோராகணம் பிள்ளை நாகப்பட்டினத்தில் பக்கத்தில் உள்ள திருமலை நாயக்கர் பட்டினத்தை சேர்ந்தவருங்க. காயோராகணம் பிள்ளை இவர் மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதிச்சிருக்காரு. இவர் சம்பாதிச்சதில் ஒரு பகுதியை கோவிலுக்கு பணிகளாக செலுத்திட்டு வந்திருந்துருக்குறாங்க. அதாவது மாரியம்மன் கோயிலும் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கோவிலும் ஒன்று இருக்குது. இதனால் புராண கதைன்னு பார்க்க போனால் இங்கே 2 குகை உள்ளது. ஒன்று மிகவும் ஆழமாகவும் செல்வதாகவும், இன்னொன்று இருண்டதாக உள்ளதாகவும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. மற்றொரு குகை மற்றொரு குகையில் தான் முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க.
இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வேறு ஏதாச்சும் முருகனுடைய பெருமைகளோ இல்லை கடவுள்களுடைய ஆசீர்வாதங்களோ ஏதாச்சும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். This video is sponsored by BuyMote. The BuyMote e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நிறையா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளாக கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்த ஆப்பில் கொடுத்துட்ருக்காங்க.